Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu nusalli ala rasulihil kareem ila yawmiddin amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil kareem wal furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பெரிய நாட்டத்தினால் அல்லாஹு தஆலா இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இறையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் எதை பத்தி பார்த்தோம்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். 4 வகையான வாழ்க்கையும் 4 வகையான மனிதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல எந்த வகை மனிதர்கள் சிறந்தவங்க, எந்த வகை வாழ்க்கை சிறந்தது? சரி, எது மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது? இன்ஷா அல்லாஹ் பாவிகளை போல இருந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னைக்கு என்ன சொல்ல இது ஓதுனாங்க? அந்த ஹல்லதி ஹலக்கனி ஓதுனாங்க. மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு அழகான துஆ. குர்ஆன் முழுக்க நபிமார்கள் செய்த துஆக்கள் நிறைய இருக்குது. துஆக்கள் அப்படின்னு சொன்னாலே 3 வகையான துஆக்கள் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒன்று நபிமார்கள் செய்த துஆக்கள், இரண்டாவது நல்லடியார்கள் செய்த துஆக்கள். நம்ம லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இருக்கட்டும், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இப்படியான நல்லடியார்கள், தாபிஈன்கள், சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்த துஆக்கள். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை நாம் நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். சரிங்களா? இது 3 வகையான பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கும் பொழுது இதுல எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகள். அவங்க எல்லாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், அந்த துஆக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த காலத்திற்கு தோதுவா சந்தர்ப்ப துஆக்களை கேட்டிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆக்கள் ரொம்ப சிறப்பான துஆக்கள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் ஒவ்வொரு அமல்கள் இறைவனிடத்துல கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். கியாமத் நாள் வரைக்கும் என்ன அமல் செய்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டிவிட்டு இந்த துஆ செஞ்சாங்க. நம்ம எந்த தொழுகை தொழுதாலும் எந்த நற்செயல்கள் செய்தாலும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்களை நம்ம கேட்கணும். அதே போல நம்மளுடைய வளரும் தலைமுறைகளுக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள், அதே போல நம்மளுடைய பெற்றோர்களுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ பட்டியல் நிறைய இருக்குது. அதுல அல்லாஹுடைய குதிரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனமும் அதில் சார்ந்த துஆக்களும் இன்றைய ஓதப்பட்ட வசனத்துல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு அதை நம்ம மனனம் செய்யறது சிறந்தது. நம்ம அதாவது மனனம் செய்யறது அதாவது நன்மைகள் சார்ந்தது கிடையாது, நமக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த துஆ. அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் படைத்து எனக்கு நேர்வழி காட்டினான். இறைவனிடத்துல நம்ம அதை சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தையா இருக்கும். படைத்தல், நேர்வழி காட்டுதல், உணவளித்தல், நீர் புகட்டுதல், அதுக்கு பின்னாடி நோய் கொடுத்தல், நோயிலிருந்து குணமளிப்பை கொடுத்தல், அதே போல மரணிக்க செய்தல், உயிர்ப்பிக்க, இவை அனைத்துமே இறைவனால் மட்டும்தான் முடியும், மனிதர்களால் சாத்தியம் ஆகாது. இப்ப நாம நினைக்கலாம் நம்மளால உணவு ஒரு 4 பேருக்கு உணவு கொடுக்க முடியுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம்ல. இறைவன் உணவு கொடுத்தா தானே நாம உணவு கொடுக்க முடியும், அப்படிதானே? நம்மளால் 4 பேருக்கு ஏதாவது ஒரு மருத்துவத்தை பார்த்து ஒரு இது குணப்படுத்திட முடியுமே. இறைவன் நாடினால் மட்டும்தான் அந்த மருத்துவமே என்ன செய்ய முடியும், அது பலன் கொடுக்க முடியும். அதனால் இறைவனுடைய அந்த குதிரத்தை சொல்லி அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான துஆ கற்றுக் கொடுக்கறாங்க. ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க. முதல்ல ஹுக்ம், அறிவை கொடியா அல்லாஹ், எனக்கு நல்லறிவை, நல்ல ஹிக்மத்தை, ஞானத்தை கொடியா அல்லாஹ், நல்லோர்களுடன் என்னை சேர்த்து வை, அறிவை கொடு, நல்லோர்களுடன் என்னை சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சுட்டு, எனக்கு பின்னாடி என்னை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு அதாவது என்னை குறித்த எண்ணத்தை மக்களிடத்துல நல்ல எண்ணத்தை போட்டு விடு. வஜஅல்னி லிசான சிதிகின் ஃபில் ஆகிரீன். ஃபில் ஆகிரீன். ஃபில்லா வல்லா ஃபி ஆகிரீன்.
அதாவது இனி வரக்கூடிய சந்ததிகள் இது கண்டிப்பா நாம கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா கேட்டதின் காரணமாகத்தான் இப்ப வரைக்கும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த அளவிற்கு அவர்களுடைய தனித்தன்மையை தனி சிறப்புகளை இன்று வரைக்கும் அல்ல கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்வான் பேச வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய புகழ் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் அப்படின்னு இருக்காம காலங்கள் ஆனாலும் நாம் விட்டு சென்ற நல்ல விஷயங்கள் நற்செயல்கள் சதகத்தில் ஜாரியாவான நிரந்தர தர்மங்கள் நிரந்தர நல்லமல்கள் ஏதாவது ஒன்று மக்களிடத்துல நினைவுபடுத்தக்கூடியதாகவே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப ஒரு சிறந்த ஒன்று. அது நபிமார்களுடைய சுன்னாவுல இது ஒரு அழகான ஒரு சுன்னத். எல்லா நபிமார்களையும் இப்ப நம்ம நினைவு கூறிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் எல்லா நல்லடியார்கள் தாபியன்கள் சஹாபாக்கள் இவங்களையெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எதன் காரணமாக? அவங்க விட்டு சென்ற நல்ல விஷயங்களின் காரணமாக. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் சதாம் ஹுசைன் தூக்கில் விட போகும்பொழுது 2 ரக்காயத்து தொழுததாக ஒரு வரலாறு பேசப்படும். அது எங்க கொண்டு போய் எதனுடைய அடிப்படையில அவங்க இது பண்றாங்க அப்படின்னா, ஒரு சஹாபி என்ன செய்வாங்க அப்படின்னா ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூக்கில கழுமரத்துல இது பண்ணும்போது 2 ரக்காயத் தொழுவாங்க. தொழுகும் பொழுது என்னன்னா அவசரமா தொழுவாங்க. தொழுதா எதிரிகள் கேட்பாங்க. என்ன எதிரிகள் கேட்கறது கூட இல்ல, இவங்களே சொல்லுவாங்க, நான் அவசரமா தொழுறதை பார்த்து ஏதோ நான் பயத்தின் காரணமா தொழுறேன்னு நீங்க நினைக்கலாம். அது கிடையாது. இறைவனை சந்திப்பதற்கு இந்த தொழுகை என்ன செய்யக்கூடாது, ரொம்ப நீட்டி ஐயோ இந்த பயத்தின் காரணமாக இவர் ரொம்ப நீட்டி தொழுகிறான்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது என்பதற்காக தொழுகிறேன் அப்படின்னு. இந்த 2 ரக்காயத் என்பது இன்று வரைக்கும் அது நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ். இப்படி எல்லா நல்ல அமல்களும் பேசக்கூடியதாக இருப்பதற்கு ஒரே காரணம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல் செயல்களை நல் விஷயங்களை மக்களுக்கு விட்டு சென்றதின் காரணமாகத்தான். இப்ப நாம சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாம வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு என்ன விட்டு செல்ல போறோம்? ஏதாவது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று பிள்ளைகளிடத்துலயா இருந்தாலும் சொல்லி இல்ல நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் ஏதாவது ஒன்று அவங்களிடத்துல வசிய செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான நல்லமல் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், இது ஒரு நல்ல ஒரு ஃபாயிதாவானது, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது, இன்ஷா அல்லாஹ் நீ இதை கடைபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றை மக்களிடத்துல நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மறைவுக்கு பின்னாலும் நம்மளை கொடுத்து திக்ர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். லிசான சிதக், உண்மை பேசக்கூடிய நல்ல விஷயங்களை பேசக்கூடிய உள்ளத்தை நம்மை குறித்து அந்த மக்களிடத்துல போட்டுருவான். சுப்ஹானல்லாஹ். அதே போல ஜன்னத்து நஈம், அருள் கொடைகள் நிறைந்த சொர்க்கம். சொர்க்கத்திலேயே மற்ற எல்லா சொர்க்கத்திலே விட நஈம் என்கின்ற சொர்க்கத்துக்கு பிரத்யேகமான ஒரு சிறப்பு உண்டு. நஈம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா நிஅமத் நிறைந்த சொர்க்கம். எல்லா அருள் கொடைகளும் இந்த சொர்க்கத்துல இருக்கும். அப்படியான சொர்க்கத்தில் என்னை வாரிசாக்கி விடு. நிறைய நம்ம கத் அஃப்லஹல் முக்மீனூன் இருக்கும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல எனக்கு வாரிசாக்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னத்து நஈமுக்கு கேட்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால சொர்க்கத்தை கேட்கும் பொழுது இப்படியாக வாரிசாக்கி கொடு என்கின்ற வார்த்தையை குறித்து இறைவனிடத்துல கேட்கணும் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னத்தாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்படி அந்த வசனங்கள் முழுக்க அல்லாஹுடைய குதிரத்தையும் அவனிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அழகான முறையில கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால் சூரா நூஹ் ரொம்ப அழகா ஓதி காட்டினாங்க. எல்லா சூறாக்களையும் விட இந்த சூறாக்கு ஒரு அழகு உண்டு. அதனுடைய முடிவை பாருங்களேன், தையாரா இது ஃபுல்லாமே அழகா இருக்கும். அந்த முடிவுகள் எல்லாம் வாவ்லயே அலிஃப்லயே முடியும். அது அல்லாஹுடைய ஒரு தனி ஒரு பாணி. எல்லா சூறாக்கள் இப்போ வஷம்சி வதுஹாஹா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹாவிலேயே முடியும். அழகா இருக்கு அதெல்லாம் ஓதும் பொழுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எல்லாருக்குமே மனன சக்தியை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனுக்கான ஒரு சில ஹக்கு இருக்குது. குர்ஆனுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்குது. ஓதுதல், சிந்தித்தல், மனனமிடுதல், அதை செயல்படுத்துதல், மற்றவர்களுக்கு எத்தி வைத்தல். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹக்கை நல்ல முறையில நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். வெறும் ஓதுறதை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா மனனம் செய்யணும். மனனம் செய்யறதை மட்டும் விட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்கணும். அஃபலா தஅகிலூன், அல்லாஹ் கேட்கிறான்ல குர்ஆன் முழுக்க, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் உணர மாட்டீர்களா, அப்படி எல்லாம் கேட்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் சிந்திக்கணும். அந்த சிந்திப்பது மட்டும் அல்லாம அதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்கு முன்னால் நாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடந்த பின்னால் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கணும். அதனால அந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கில் ஒன்று மனனம் செய்வது. இன்ஷா அல்லாஹ் அதை நல்ல முறையில் அல்லாஹு தஆலா எல்லாருக்குமே அந்த ஆற்றலை கொடுத்து மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, உள்ளத்திலேயே சிறந்த உள்ளம் குர்ஆனை சுமந்த உள்ளம் தான் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய சில வசனங்கள் கூட இல்லையோ
அந்த உள்ளம் பாலடைந்த ஒரு வீட்டிற்கு சமமானது. கபரு எந்த அளவுக்கு இருக்குமோ அது போல அவர்களுடைய உள்ளம் கருத்து விடும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமாக மனனம் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரலும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா நெருக்க மஈஷத்தன் லொன்கா அப்படின்னு சொல்லுவாங்க குரான்ல ஒரு இடத்துல. மஈஷத்தன் லொன்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, நெருக்கடியான வாழ்வை கொடுத்து அவர்களை நாம் சோதிப்போம். நெருக்கடியான வாழ்வு. இப்ப நம்மளுடைய லைஃப் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கட்டம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். காலங்கள் ஆக ஆக ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஆக ஆக நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ள இப்ப நம்ம கொஞ்சம் சிக்கி கொண்டு இருக்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே. அந்த நெருக்கடியான வாழ்க்கைனா எதெல்லாம் நம்ம சொல்லலாம்? முதல்ல காலம் ஸ்பீடா ஓடுறதே நெருக்கடியான வாழ்க்கை தான். எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுதுன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த ஜும்மா வருது, அடுத்த ஜும்மா, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்களும் கடக்கிறது கூட நெருக்கடியான வாழ்க்கைக்கு முதல் அடையாளமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா திடீர் மரணங்கள். எத்தனை திடீர் மரணங்களை நம்ம கேள்விப்படுறோம். அந்த திடீர் மரணங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் இது நெருக்கடியான மஈஷத்தன் லொன்கா என்கின்ற அந்த அடையாளத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது, திடீர் மரணம். அதற்கு பின்னாடி எவ்வளவுதான் இந்த உலகத்துல அல்லாஹ் பொருளாதாரத்தை ரிசுக்கை நமக்கு கொடுத்தாலும் பரக்கத்தின்மை என்கின்றதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் எங்களுடைய தேவைகளை எங்களால நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடியதா இருக்குது. அதே போல நான்காவது பாத்தீங்கன்னா அதிகமான குழப்பங்கள். இப்ப நம்ம அதுக்குள்ள இருக்கிறோம். எத்தனையோ குழப்பங்கள், கொள்கை சார்ந்த குழப்பங்கள், இல்ல நம்மளுடைய அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு எப்படி முன்னேற வேண்டும் என்கின்ற குழப்பங்கள். இப்படி பல குழப்பங்களோடு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சிக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் மஈஷத்தல் லொன்கால், நெருக்கடியான வாழ்வுக்கான அடையாளமாக இருக்குது. காலங்கள் சுருங்குவதா இருக்கட்டும், திடீர் மரணங்களாக இருக்கட்டும், அதே போல பரக்கத்தின்மையா இருக்கட்டும், அதே போல இப்ப சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம், குழப்பங்களா இருக்கட்டும், அதே போல ஈமானில் பலகீனப்படுவதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுவர்களை தவிர. இந்த மஜ்லிஸ்ல நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பை நிறைய கொடுக்கிறார். இருந்தாலும் இந்த மஜ்லிஸ் கேட்கக்கூடிய விஷயத்த நம்ம காது தாழ்த்தி கேட்டு கல்புக்குள்ள சேர்க்கிறோமா என்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்குது. எத்தனையோ விஷயங்களை நம்ம கேட்கிறோம். எல்லா விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானா அல்லாஹ்? அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றானா? அதுக்கு நம்ம தயார் நிலையில நம்மளுடைய நப்சை நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இப்ப இப்படியெல்லாம் ஈமானுடைய பலகீனத்தன்மையை அடிக்கடி உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், இதுதான் மஈஷத்துல் லொன்கா, இதுதான் நெருக்கடியான வாழ்வு அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிட்டு, அதற்கு பின்னாடி குடும்பத்துல நிறைய பிரிவுகள், இதுவும் நெருக்கடியான வாழ்க்கை தானே. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்ப வட்டாரமே இருக்கும். இப்பெல்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னாலே அப்படியா அதிசயமா நம்ம கேட்போம். கூட்டு குடும்பமா இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவிற்கு குடும்பங்களில் பிரிவினை ஏற்படக்கூடியது கூட நம்மளால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மஈஷத்துல் லொன்கா, நெருக்கடியான வாழ்விற்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அதே போல இறையச்சத்தின் குறைவு. எங்கு சென்றாலும் இறைவன் பார்க்கிறான் என்கின்ற அச்சம் இருந்தால் இந்த உலகத்துல அதிகமாக திருடோ, அதிகமான கொள்ளையோ, அதிகமான மற்ற தேவையில்லாத பாவங்களோ நடைபெறாது. இறைவன் பார்க்கிறான் என்கின்ற அச்சம் குறைவதின் காரணமாகத்தான் பாவங்கள் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த காலத்துல எல்லாம் நம்ம முஸ்லீம் பெண்களா இருந்தாலும் சரி, மற்ற பெண்களாலும் சரி, ஆண்களிடத்துல பேசுவதற்கு அவ்வளவு ஒரு அச்சமும் ஒரு நாணமும் இருக்கும். ஆனா இப்போ ரொம்ப சர்வ சாதாரணமாக மாறிடுச்சு. அந்த அளவிற்கு நம்மளுடைய இரையச்சம் குறையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இப்பொழுதும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நெருக்கடியான வாழ்க்கைக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம், நம்மளுடைய பாவம் தான் காரணம் அப்படி சொல்லிடுவோம்ல. அப்படிதானே? நம்மளுடைய பாவம் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த இப்படியான வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்றால், ஜின்னுல வரக்கூடிய ஒரு வசனம், ஒமை யுரில் அன் திக்ரி ரப்பிஹி யஸ்லுகுஹு அதாபன் ஸஅதா. நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒமை யுரில் அன் திக்ரி ரப்பிஹி யஸ்லுகுஹு அதாபன் ஸஅதா. என்ன அர்த்தம்? எவன் தன் இறைவனை நினைப்பதை விட்டும் புறக்கணிக்கப்படுகின்றானோ, புறக்கணித்து விடுகின்றானோ, அவனை கொடிய வேதனை கொண்டு அவன் பிடித்து விடுவான்.
அதாபன் சொஅதா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா கொடிய வேதனை என்றால் இந்த உலகத்திலும் அந்த சொஅதா ஏற்படுமா, மறுமையிலும் அந்த சொஅதா உண்டு. அதாபன் சொஅதா என்கின்ற வார்த்தை அல்லாஹு தஆலா வேத கொடிய வேதனை கொண்டு அவர்களை பிடிப்பான் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுதான். ஒமை யுரில் அன் திக்ரி ரப்பிஹி, இறைவனுடைய நினைவு கூறுதல் நம்மளுடைய உள்ளத்துல நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாம இருக்கிற நம்மளை பத்தியே சிந்திக்க கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பத்தி உலகத்துடைய மக்களை பத்தி நம்ம சிந்திக்கணும். எத்தனை மக்கள் இப்படி மஜ்லிஸ்களை நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர்ல ஓரமா ஒரு மதரசா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லயும் பல மதரசாக்கள் சுப்ஹானல்லாஹ் மக்தப் மதரசாவுல இருந்து ஜாமியாவுல இருந்து எல்லா மதரசாக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் கல்விகள் அதிகம், அந்த கல்வியை செயல்படுத்தக்கூடிய மக்கள் குறைவு. நல்லா பாதுகாக்கணும். கல்விகள் அதிகமா அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தினால நமக்கு கிடைக்குது. அதை செயல்படுத்தி அதை எடுத்து நடக்கக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். இதை உண்மையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒத்துக்குதான் நல்லா பாதுகாக்கணும். நல்லா பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதனால இறைவனுடைய நினைவு கூறுதல் குறையும் பொழுது அல்லாஹு தாலா நெருக்கடியான வாழ்க்கையையும் அதாபன் சொஅதா என்று சொல்லக்கூடிய வேதனையையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால இறைவனுடைய 17வது சூரா ஜின்ல 17வது வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கிறோம். அப்ப இறைவனுடைய நினைவு கூறுதல் எப்படி எல்லாம் குறையுது, எதனால குறையுது? ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், நீ என்ன நினைவு கூறினா மட்டும்தான் நான் உன்னை நினைவு கூறுவேன். அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய கருணையாளன். ஒரு பாமர மக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மத்தியில அல்லாஹு நினைவு கூறுதோம். ஆனா படைப்புகள்லயே மிகச்சிறந்த ஆகுமான அழகான ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய படைப்புல நம்மளை பத்தி அல்லாஹ் நினைவு கூறுறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? இறைவனை அழைத்தால் மட்டும்தான் எப்படி பதில் கொடுப்பானோ அதே போல இறைவனை நினைவு கூறினால் மட்டும்தான் நம்மை குறித்து அல்லாஹ் நினைப்பான். ஒரு எஜமானன் ஒரு வேலை செய்யக்கூடிய நம்ம ஒரு அடிமையா இருக்கிறோம். அந்த எஜமானுடைய உள்ளத்துல இடம் பிடிக்கணும்னா என்னெல்லாம் வேலைகள் செய்வாங்க மக்கள். இப்ப அல்லாஹுடைய நினைவை அல்லாஹுடைய உள்ளத்தில் நம் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அந்த திக்கர் அல்லாஹுடைய நினைவை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்பதை நம்ம அடிக்கடி நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லதின அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அதாவது இறைவனை நினைவு கூறக்கூடிய உள்ளம்தான் அமைதி பெறும் அப்படிங்கறது அல்லாஹு தாலா நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்மளுடைய நெருக்கடியான வாழ்க்கைக்கு முதல் காரணம் என்ன? இறைவனுடைய நினைவை புறக்கணிப்பதின் காரணமாகத்தான். அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நிறைய பேர் இந்த உலகத்துல அடிக்கடி திடீர் மரணங்கள், திடீர் நோய்கள், திடீர் விபத்து, திடீர் சோதனை, இதற்கெல்லாம் ஒரே காரணம் அல்லாஹுடைய நினைவு கூறுதலிலிருந்து அந்த திக்ர்ல இருந்து நாம் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதின் காரணமாகத்தான் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காட்டுதா. சுப்ஹானல்லாஹ். இந்த இறைவனுடைய நினைவு கூறுதல் அந்த திக்ர், அந்த அல்லாஹு எப்பொழுது மறப்போம் தெரியுமா? அல்லாஹுடைய நினைவை எப்பொழுது மனிதன் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது என்றால் எப்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், அதிக கஷ்டமா இருக்கும் பொழுது அல்லாஹ் மறப்போமா? ஆமா. ஆனால் இப்பொழுது இத நம்ம இது பண்ணிக்கதான் ஆகணும். இந்த மகிஷத்துல இந்த நெருக்கடியான வாழ்விற்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஹராமான செல்வத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஹராமான செல்வத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும்தான் இந்த நெருக்கடியான வாழ்விற்கும் இறைவனுடைய திக்ரிலிருந்து நம்மை புறக்கணிப்பதற்கும் ஒரு உண்மையான ஒரு உறுதிமிக்க ஒரு காரணமாக இருக்கு. நல்லா பாதுகாக்கணும். இப்ப இந்த இறைவன் இஸ்லாமிய மார்க்கம் முழுவதும் ஹலால் எது, ஹராம் எது, ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, ஆகுமாக்கப்படாத விஷயங்கள் என்ன என்கின்ற ஒரு ஷரீஅத்தை ஒரு சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கான். ஆனாலுமே இந்த 6 அறிவு கொண்ட ஜீவன், 6 அறிவு கொண்ட இந்த மக்கள், நாம் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இதை நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நல்லறிவு கொடுத்திருக்க. ஆனால் அதை பிரித்து பார்த்தும் நல்ல முறையில் நம்ம என்ன செய்யல, அதை செயல்படுத்தல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப ஹராமான செல்வத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறவே கூடாது. அல்லாஹுடைய தூதரிடத்துல அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய துஆ கபூல் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்துல பல தேவைகளை நம்ம முன்வைக்கிறோம்ல, அந்த தேவைகள்ல ஏதோ 1% மட்டும்தான் நமக்கு கபூல் ஆகுது. மிச்சம் இருக்கக்கூடிய தேவைகள்லாம் எப்போ அல்லாஹ் தஆலா நம்மளை பூர்த்தியாக்க போறோம்? ஏன் அந்த கபூல்
கபுலாகிறதுக்கு என்ன காரணம் என்றால் அல்லாஹுடைய தூதர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, உன்னுடைய உணவை ஹலால் ஆக்கிக்கொள், உன்னுடைய உணவை ஹலால் ஆக்கிக்கொள். எல்லாருமே இதுல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அது எல்லோரும் ஏதோ ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக இப்ப வரைக்கும் அந்த ஹராமான சில வருவாயின் மூலமாக, ஹராமான சில செல்வத்தின் மூலமாக நம்மளுடைய இபாதத்தை பாலடித்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த 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 அப்படியான அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் இல்லையா, இன்னைக்கு சூரா கஹ்ஃப்ல நீங்க ஓதிருப்பீங்க, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா. இந்த உலகத்துல மாலும் பனூனும், அதாவது செல்வமும் பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளும் ஜீனாவாக இருக்கிறது. இந்த உலகத்துடைய அலங்காரமா இருக்கும். என்ன உலகம், என்ன உலகம்னு சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். இந்த உலகம் நிரந்தரமா இருக்க போறது போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மசீஹ், உலகத்தை சுற்றி வர்றவங்க. இப்போ ஒரு நாள் அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊரை கடந்து போறாங்க. ஒரு பெண்மணி கபருக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அழுதுட்டு இருக்கும் பொழுது, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்தது, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஏன் அழுது கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, என் பிள்ளை இறந்து போயிடுச்சு, நான் அல்லாஹ்ட்ட ரெண்டு தான் கேட்கிறேன். ஒண்ணு, நீ என்ன வஃபாத் ஆக்கிரு, இல்லையா என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்து என்னோட என்ன செஞ்சிரு, நீ அனுப்பிடு, என்னால இந்த கபரை விட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனிடத்துல மன்றாடி அழுது கொண்டு இருக்கிறேன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அப்ப அப்ப அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் இறைவனிடத்துல துவா செய்யட்டுமா, துவா செய்யுங்க. அப்ப துவா செய்யறாங்க. துவா செஞ்சோடனே முதல் துவா, யா அல்லாஹ் உன்னுடைய அனுமதியை கொண்டு இதோ கபரில் இருக்கக்கூடிய இந்த கபராலேயே உயிர்ப்பிக்க செய். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கபரு குலுங்குது. சுப்ஹானல்லாஹ், அதெல்லாம் எப்படி ஒரு அத்தாட்சியா இருக்கும் பாருங்க. ரெண்டாவது முறை எழுந்திரு அப்படின்னு, உன்னுடைய அனுமதியை கொண்டு இந்த கபராளி எழட்டும் அப்படின்னு சொல்ல, இரண்டாவது அந்த கபரு பிளக்குது. மூன்றாவது அந்த பெண்மணி தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய மண்ணை தட்டி கொண்டு எழுகிறார். எப்படி இருக்கும், அல்லாஹ் அக்பர். அந்த தாய்க்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு இறந்த ஒரே ஒரு பெண் குழந்தை மீண்டும் நம்மளுடைய வேண்டுதலின் காரணமாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இவ்வளவு பெரிய ஒரு குதிரத்தின் காரணமாக எழுந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னா, எழுந்த உடனே அந்த பெண் என்ன சொல்லுச்சு தெரியுமா, நாசமா போக, உன் நாசம் உண்டாகட்டும், என்னாலேயே எல்லாம் பாதுகாக்கணும், என்னாலேயே ஒரு முறை இறக்கக்கூடிய அந்த ஜக்கராத்துடைய வேதனை என்னால தாங்க முடியல, ரெண்டாவது மறுபடியும் என்னை வந்து எழுப்பி மறுபடியும் இந்த ஜக்கராத்துடைய வேதனையோட தான் மரணிக்கணுமா அப்படின்னு, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில இந்த ஒரு வேதனை மட்டும் என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த பெண்மணி சொல்லக்கூடிய அந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என்னை மரணிக்க செய்யுங்க, ஆனால் வேதனை தெரியாமல் மரணிக்க செய்யுமாறு என்னுடைய தாயிடத்துல, அந்த தாயிடத்துல சொல்றாங்க, எனக்கா நீ மறுபடியும் நீ துவா செய், அந்த எனக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, அந்த மரண வேதனை தெரியக்கூடாது. சொன்ன உடனே அதே போல தாய் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ய மறுபடியும் அந்த பெண்மணி இறந்தது போனதாக வரலாறு பேசப்படும். சுப்ஹானல்லாஹ். இது எதனால அப்படின்னா, இவ்வளவுதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. கபராளிகள், அதாவது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, இப்ப இருக்கக்கூடிய கபராளிகளை எழுந்து உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, ஒரே ஆசைதான். அதாவது இப்ப ஆசையோடு மரணிச்ச நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து இந்த உலகத்துல இன்னும் நல்லா கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கணும், இல்ல இன்னும் நிறைய இது சந்தோஷமா இந்த உலகத்துல குடும்பத்தோடு நம்ம ஒற்றுமையோட வாழ்ந்திருக்கோம், அதெல்லாம் ஆசை இல்லையா. எழுந்து 2 ரக்காத் தொழுதா போதும். 2 ரக்காத். கபராளிகளுக்கு இருக்கக்கூடிய ஆசை அவ்வளவுதான். இந்த துன்யாவுல வேற எதுவும் எனக்கு வேண்டாம், இறைவனுக்காக இஹ்லாஸோடு 2 ரக்காத் தொழுது, அந்த 2 ரக்காத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய கபருடைய வேதனை லேசாக்கி அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவை ரொம்ப அற்பமாக்கி கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த துன்யாவுல ஹலால பார்க்காம, ஹராம பார்க்காம, அந்த ஹராம் நம்மளுடைய வாழ்க்கையில கலந்து, பொருளாதாரத்துல கலந்து, நம்மளுடைய இபாதத்தை பால்படுத்தி, நம்மளுடைய துஆக்களை கபுலாக்காம, நம்மளுடைய அந்த மஈஷத்த லொன்க நெருக்கடியான வாழ்விற்கு ஒரு பெரிய காரணமாக மாறிடுச்சு அப்படின்னா, அல்லாஹுடைய அந்த நினைவை விட்டும் அகற்றக்கூடிய ஒரு பெரும் காரணமாக அந்த ஹராமான ஒரு வருவாய் வருது அப்படின்னா, அதை நம்ம எப்படி எந்த அளவிற்கு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம கவனத்துல எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இது இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரி, இந்த ஒரு ஹராம்குள்ளேயே நம்ம இருக்கிறோம், ஒரு பொருளாதாரம் வருது போகுது, நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம ஈடுபடுறோம், இனிமேல் நாங்க என்ன செய்யும்? எல்லாருக்குமே அதுதானே கேள்வி. இனிமே என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், தவ்வாபுர் ரஹீம்,
கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். குர்ஆன் முழுக்க அல்லாஹு தாலா தண்டனையை சொல்லிடுவான். அந்த தண்டனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை சொல்லிடுவான். சொல்லி முடிச்சிட்டு அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்றான் பாத்தீங்களா. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். தௌபா செய்யுங்க, இறைவனிடத்துல பிழை பொறுப்பு தேடுங்க. தௌபா செய்யும் பொழுது நம்ம ஷர்த்தை அடிக்கடி நினைவு கூறணும். சும்மா பாவம் செஞ்சுட்டு மீண்டும் 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 அதுக்குள்ளேயே போனோம் அப்படின்னா அல்லாஹுடைய இரக்க பார்வை நம்மளிடத்தில் கொஞ்சம் கூட வராதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இரக்க பார்வை வராது. எப்படியாவது எதை பிடிச்சா இவ அப்படியே தடுமாறி போயிருவான் அப்படிங்கிறத நினைச்சு அல்லாஹு தாலா ஏதாவது இறுக்கமான பிடியாக பிடிச்சிருவான். நல்லா பாதுகாக்கணும். ஒரு நோயை கொண்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு சோதனைகளை கொண்டோ என்ன செஞ்சிரும், அல்லாஹ் பிடிக்கக்கூடியவனாக ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவிற்கு அந்த பரக்கத்தானத அந்த காலத்து மக்கள் எவ்வளவு ஒரு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன். நமக்கெல்லாம் தெரியும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க உஸ்தாத். இவங்களுடைய மாணவர் நமக்கு தெரியும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களாம் உஸ்தாத் மாணவர்கள். இவங்களுடைய பட்டியல்ல அவங்க அப்படியே மாத்தி மாத்தி வருவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விருந்தாளியாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. நல்லா கவனிக்கணும். அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போகும் பொழுது குடும்பத்தார்கள்ட்ட சொல்றாங்க, இது என்னுடைய உஸ்தாத், நல்ல முறையில நீங்க கவனிச்சுக்கிறணும், நல்லா அவங்களுடைய வேண்டுதல்லாம் நல்ல முறையில இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. மாலை நேரம். அப்போ உணவுகள் பரிமாறப்படுது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பொதுவாகவே நல்லடியார்களுடைய அழகான பழக்கம், இறைநேசர்கள் அவுலியாக்களுடைய அழகான பழக்கம் என்ன தெரியுமா? குறைவான பேச்சு, குறைவான உணவு, குறைவான தூக்கம். இது மூணுமே நம்ம குறைவான பேச்சு, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, கொஞ்சம் தான் உணவு சாப்பிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய கல்வியின் மேம்பாட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த மூன்றுமே. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுது. பாத்தீங்கன்னா பரக்கத்தா சாப்பிடுறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நிறைய சாப்பிடுறாங்க. அப்ப அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா ஒரு பேரறிஞர், ஒரு அறிஞர், இவ்வளவு பெரிய ஒரு உஸ்தாத் இவ்வளவு நிறைய சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். அப்ப இதெல்லாம் கவனிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தஹஜ்ஜுடைய நேரம், நல்ல ஒரு படுக்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க, நல்லா தூங்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தூங்கிட்டு தஹஜ்ஜுக்கு எழல. மற்ற குடும்பத்தார்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் எல்லாம் என்ன செய்யறாங்க, எழுந்து தொழுகிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுந்து தொழல. அப்ப குடும்பத்தார்கள் நினைக்கிறாங்களா, இன்னும் இவ்வளவு பெரிய உஸ்தாத் அறிஞர் ஒரு தஹஜ்ஜுத் தொழ மாட்டுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப ஃபஜ்ருடைய நேரம் வருது, எல்லாம் ஒது செஞ்சுட்டு தொழுகிறாங்க. இவர் ஒது செய்யாம என்ன செய்யறாரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தொழுகிறார். அடடே என்னடா இது இப்படி ஆகுது, இது என்ன ஒண்ணுமே புரியலையே, இந்த உஸ்தாத் நடக்கக்கூடிய விதமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மறுநாள் காலையில இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இடத்துல குடும்பத்தார்கள் எல்லாம் முறையிடுறாங்க. இன்னும் உங்களுடைய உஸ்தாத் என்ன இப்படி இருக்கிறாங்க, இரவுல நிறைய சாப்பிட்றாங்க, சரி அது கூட ஒரு இதாக்கிடலாம், தஹஜ்ஜுத் தொழ மாட்டுக்காங்க, உது செய்யல, என்ன இது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஷாஃபிட்ட கேட்கிறாங்க, உஸ்தாத் அவர்களே உங்களுடைய இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? இந்த 3 விஷயத்தை என்னுடைய குடும்பத்தார்கள் சொல்லி கொடுத்து இருக்குது. ஆனா நீங்க என்ன, அதாவது அறிஞர்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு செயல் டிஃப்ரெண்டா செய்யறாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்கும், கண்டிப்பா காரணம் இருக்கும். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, இந்த பக்தாத் மாநகரத்திலேயே எத்தனையோ வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன், ஆனால் உங்களுடைய உணவில் மட்டும்தான் ஹலாலான உணவை நான் உட்கொள்ளும் பொழுது உணர்கிறேன். நான் உணர்கிறேன். எனக்கு கிடைத்த ஹலாலை நான் பரக்கத்தாக நான் உண்ண வேண்டும் என்ற ஆசை கொண்டு நான் என்ன செய்யறேன், அதிகமா நான் சாப்பிட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஹலாலான ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல பேராசைப்படலாம். அந்த பேராசை என்பது நம்மளுடைய இதுல கூடாது. ஆனால் ஹலாலான முறையில் ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு உணவோ ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும் பொழுது அது பேராசை பட்டுக் கொள்வதற்கு ஆகுமா. இப்ப உதாரணம் எப்படின்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்கல்ல, குளிக்கும் போது என்ன செய்வான்லாம், வெட்டிக்கிளிகள், தங்க வெட்டிக்கிளிகள் கீழே விழுகும். அவங்க குளிச்சிட்டு இருப்பாங்க பாத்ரூம்ல, தங்க வெட்டிக்கிளிகள் என்ன செய்யுமா, கீழே விழுகும், ஷவர் மாதிரி விழுகும். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, தங்க வெட்டிக்கிளி எல்லாம் எடுத்து தன்னுடைய அந்த ட்ரெஸ்ல எடுத்து போட்டு கெட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், என்ன அய்யூப் எவ்வளவு நியமத்து கொடுத்திருக்கேன், இதுக்கு மேலேயும் உனக்கு பேராசையா? யா அல்லாஹ், இது உன்னிடத்துல நேரடியாக வரக்கூடிய ஹலாலான ரிஸ்க், இது மீது நான் பேராசைப்படலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தங்க வெட்டிக்கிளிகளை எடுத்துக்கிறதா ஒரு வரலாறு. அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹலாலான உணவை உணர்ந்ததின் காரணமாக நான் பரக்கத்தா சாப்பிட்டேன். சரி, அப்போ ஏன் தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு நீங்க எழல அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அறிஞர்கள் மட்டும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தே நல்லடியார்களுக்கு ஒரு அழகான பழக்கம், கண்கள் உறங்கும் உள்ளம் உறங்காது.
அதுவும் இப்படியான இந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் சொல்லவே வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல பேர் போனவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, ஒரு ஹதீஸை குறித்து நான் சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன். நான் தூங்கல, நான் படுத்திருந்தேன். ஆனா நான் என்ன செய்யல, தூங்கல, சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன். அது என்ன ஹதீஸ்? ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல ஒரு சிறுவன், அவனுடைய பெயர் அபு உமைர். என்ன பேரு? அபு உமைர். அந்த சிறுவன் சிறுவன் வந்து ஒரு குருவி வளர்த்தான். அந்த குருவியுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லுகைர். அந்த குருவியுடைய பெயர் லுகைர். அப்ப அந்த சிறுவனிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, யா அபா உமைர் மா ஃபஅல துமைர். ஒரு ஒரு கவிதை நயத்தா, என்ன அபு உமைரே, துமைர் என்னாச்சு, உன்னுடைய பறவை என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சிறுவன் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறான். சோகமா இருக்கிறதுனால அப்படி கேக்குறாங்க. என்னுடைய பறவை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுவன் சொல்றாங்க. அப்ப இது இவ்வளவுதான் ஹதீஸ். ரெண்டே வரிதான், அவ்வளவுதான். யா அபா உமைர் மா ஃபஅல துமைர். இந்த ஹதீஸை குறித்து பல சட்டங்களை யோசிக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒன்று, முதல் சட்டம், சிறுவர்கள் இந்த மாதிரியான பறவைகளை கொண்டு விளையாடலாம். இஸ்லாமிய சட்டம், சிறுவர்கள் இந்த மாதிரியான பறவைகளை கொண்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை நமக்கு வகுத்து தர்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சிறுவர்களிடத்தில் பெரியவர்கள் விளையாட்டாக விளையாடுவது சுன்னத்தாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடினாங்க இல்லையா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல போனீங்கன்னா அப்படியே வெறப்பா இருப்பாங்க. சின்ன பிள்ளைய தூக்குறது கிடையாது. எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். சில பேர் இருப்பாங்க, அது ஒரு ஆட்டிடியூடு சில பேருக்கு இருக்கும். அது தூக்க மாட்டாங்க, கொஞ்ச மாட்டாங்க. அந்த விளையாட்டு கொஞ்சறதை விட பிள்ளைகளோடு குழந்தைத்தனமாக விளையாடுறதுங்கிற ஒரு தனி ஒரு பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, சவாரி போவாங்க. அப்ப உமர் அலியான் அவர்களுக்கு வந்து கேட்பாங்க, உங்களுடைய வாகனம் எப்படி இருக்குது? எங்களுடைய வாகனம் சூப்பரா இருக்குது, உலகத்திலேயே சிறந்த வாகனத்துல நீங்க ஏறி இருக்கீங்க. இமாம் முஹ்சின், அதாவது அவங்களுடைய பேத்தி முஹ்சின் என்கின்ற ஒரு பேத்தி இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில விளையாடுறது என்ன, அவங்களுடைய கழுத்துல ஏறி உட்கார்ந்துக்கிறது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு விளையாட்டு பிள்ளைகளோடு விளையாடி கொண்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு சுன்னத் அப்படிங்கிறத இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு பேர் சொன்னாங்க பாத்தீங்களா, அபு உமைர். என்ன பேரு? அபு உமைர். ஆனா நாம சொன்னோம் சிறுவன்ட்டு சொன்னோம். அந்த காலத்துல அரபுகள் வந்து 3 வகையான பெயர்கள் வச்சுக்கிருவாங்க. ஒன்று இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்பெயர்கள். இப்ப அப்துல்லா, அமீனா இப்படி வருது இல்லையா, இது இயற்பெயர். ரெண்டாவது பட்ட பெயர் வைப்பாங்க. அபு ஹுரைரா என்பது பட்ட பெயர், பூனையின் தந்தை. சில பேருக்கு அந்த பேர் பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கும், அப்படிங்கிற மாதிரி பட்ட பெயர் சொல்லி அரபுகள் அழைப்பாங்க. மூன்றாவது வகை எப்படி அப்படின்னா, தாய் தந்தைய வச்சு. இப்போ வந்து ஒரு சலமான்ட்டு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா, அபு சலமா, உம்மு சலமா, அபு சுஃபியான். இது என்ன அர்த்தம்? அதாவது அந்த சுஃபியானுடைய தந்தை, சலமாவுடைய தாய், சலமாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அபு உமைர்ன்ட்டு ஒரு சிறுவனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னா அது என்ன சட்டம் இருக்கும்? ஒரு சிறுவனுக்கு அது எப்படி உமைருடைய தந்தை எப்படி ஆக முடியும்? அப்படிதானே? உமைருடைய தந்தை அதாவது சின்ன பிள்ளையா இருக்கா, இனிமேதான் வந்து அது என்ன அப்படின்னா ஒரு நற்சகுனமாம். அந்த பேர் என்னன்னா, இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறுவன் வளர்ந்து வாலிபனாகி நல்ல முறையில் திருமணம் முடித்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இவன் ஒரு அபுவாக இருப்பான். ஒரு அழகான, எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்சகுனத்திற்காக, நற்செய்திக்காக யா அபா உமைர் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டாங்க. இதையெல்லாம் எப்போ யோசிச்சுட்டு இருக்காங்களாம்? அதனால சரி, ஏன் ஃபஜ்ருக்கு ஒது செய்யல? தூங்கினா தானே ஒது முறியும். இஷா தொழுதுட்டு நான் விசாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த இஷாவுடைய ஒது ஃபஜ்ரு வரைக்கும் இருந்திருக்கு. அப்பாடி! அப்ப எந்த அளவிற்கு சுப்ஹானல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கையில இது எதனால இந்த ஹதீஸை எதுக்கு கொண்டு வர்றாங்க, இந்த வரலாறு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த ஹலாலான உணவு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரக்கத், உணவும் பரக்கத், அவங்களுடைய சிந்தனையில் பரக்கத், அவர்களுடைய நற்செயல்களில் பரக்கத். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பரக்கத்தான உணவை அந்த காலத்துல இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நல்லடியார்கள் தேடி உணவருந்திருக்கிறாங்க. நம்ம எத்தனையோ விருந்துக்கு நம்ம போயிருக்கோம். ஆனால் யாருடைய விருந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய ஒரு செல்வந்தர்கள்லாம் விருந்து கலைக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஆர்வமா போவோம். என்னாச்சு? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதனால நம்ம விருந்துக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
அதாவது இப்போ ஒரு செல்வந்தரா இருக்கிறாங்க, நல்ல ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க நமக்கு வந்து ஒரு இன்வைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போறோம், அது விருந்துக்கு பதில் கொடுக்கணும். ஒரு ஏழைகளுடைய அழைப்பு, அதுலயும் ஹலாலான முறையில அவங்களுடைய வருவாய் வருது, இல்ல அவங்களுடைய பொருளாதாரம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோமே ஆனால் தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா அவர்களுடைய வீட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதுல அவ்வளவு பரக்கத். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹலாலான உணவு எங்க அப்படிங்கிறத நம்ம தேடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இருக்குது, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி ஹலாலான உணவை உட்கொள்ளும் பொழுது ஆரோக்கியத்துல அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பா, கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடிய நீண்ட ஆயுள்ள பரக்கத்தை கொடுப்பா. அதை விட பொருளாதாரத்துல எல்லாத்துக்கும் நமக்கு தேவை, பொருளாதாரத்துல பரக்கத்து வேணும் அப்படிங்கிறத இறைவனிடத்துல தினமும் நம்ம தேவையை முறையிடுதோம். அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யறோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்படியான ஹராமான வழியில வரக்கூடிய இந்த செல்வத்தினுடைய பாதிப்புகள் பலவிதமா இருக்குது, ஹலாலான முறையில வரக்கூடிய வருவாய்களுடைய பலன்கள் பல வகையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். சரி, இப்போ ஹராமான வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மூலமா நமக்கு என்ன ஏற்படும், அது வந்து நமக்கு நிலைத்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது, அல்லாஹ்வுடைய இதுல இருக்குது. நமக்கு நம்மளுடைய மேல் கண்ணோட்டத்துல எப்படி இருக்கும் தெரியுமா, இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்குது, இல்ல நம்ம அந்த அந்த பொருளாதாரம் கொஞ்சம் பரக்கத்தாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா நம்மளுடைய உள்ளத்துல அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம் பார்க்கும் பொழுது. ஆனால் அதுல பரக்கத் இருக்காது. இன்னைக்கு ஜமீமாக்கா வல்ல ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு ஹஸ்ரத் சொன்னதா, அதாவது நம்ம ஒரு தங்கம் வாங்குறோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த தங்கம் வந்து உருவம் பெற ஒரு செயினோ ஒரு தோடாகவோ இல்ல ஒரு மோதிரமாக உருவம் பெறதுக்கு என்ன செய்வாங்களாம், 2% ஒரு செம்பு கலப்பாங்க. செம்பு கலந்தாதான் அது தங்கம் வந்து உருவம் பெறும். அதே போலத்தான் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் அந்த இதுல இருந்து அந்த பொருளாதாரத்துல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் இறைவனுடைய பாதையில் நம்ம செலவு செய்யும் பொழுதுதான் அந்த செல்வத்தில இருந்து நமக்கு ஒரு தூய்மை கிடைக்கும், நமக்கு ஒரு பரக்கத் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல நடந்த இன்னொரு சம்பவம், அந்த பனு இஸ்ரேல்களுடைய வரலாறுலாம் படிச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்டா இருக்கும், நிறைய ஒரு அறிவுபூர்வமாவும் இருக்கும். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணியே என்னன்னா, முன்னோர்கள் காலத்தில் நடந்த வரலாறுகள்ல ரொம்ப முக்கியமா பனு இஸ்ரேல்களுடைய வரலாறுகள் தான் நிறைய சொல்லுவாங்க சஹாபாக்களுக்கு. அப்படித்தான் ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு மனிதரை கூப்பிட்டுட்டு ஒரு பயணமா போறாங்க. அவங்க இடத்துல 3 ரொட்டி இருந்திருக்கு. 3 ரொட்டியில 2 ரொட்டிய 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஆற்றங்கரையில போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் குடிக்க போயிருக்கிறாங்க. இந்த ஒரு ரொட்டிய இருந்த மனுஷன் சாப்பிட்டுட்டான். வந்து கேட்டா, இல்ல நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி அப்படியா, தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் சாப்பிட்டாங்கன்னு, ஆனா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்றாங்க, அந்த மனிதரை கூப்பிட்டுட்டே போறாங்க. 2 மான்கள் மேய்ஞ்சு கொண்டு இருந்துச்சாம். அதுல ஒரு மான என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு அப்ப அந்த 2 மான் இருக்கும், அந்த ஒரு மான அறுத்துருவாங்க. அறுத்த உடனே அந்த மான் இறந்த மான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு அனுமதியின் காரணமாக பேச வச்சுட்டு, இந்த அத்தாட்சியை நீ பாக்குறல்ல, நான் இவ்வளவு அல்லாஹு தாலாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குது, இப்ப நீ சொல்லு, நீ இந்த ரொட்டியை திருடுனா யாரு, இல்ல நான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் வந்து ஒத்துக்க மாட்டான். அப்ப 3வது என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பாலைவனத்துக்கு போவாங்க. பாலைவனத்துல போகும்பொழுது 3 மண் குவியல்கள் இருக்கும். அந்த மண் குவியலை தங்கமாக மாற்றி கொடுப்பாங்க. மாற்றி கொடுத்துட்டு, இது எனக்கு ஒரு குவியல், உனக்கு ஒரு குவியல், நம்ம ரொட்டியை சாப்பிட்டான்ல அவனுக்கு ஒரு குவியல். அப்ப சொன்ன உடனே அந்த மனிதர், நான் தானே ரொட்டியை திருடுனேன், அப்ப எனக்கே கொடுங்க. அப்ப எப்படியா, சரி போ, 3யுமே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மனிதனுக்கு அவ்வளவு ஒரு பேராசை, மேலும் மேலும் என்ன செஞ்சிருச்சு, நிறைய கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்படுவான். ஆமா ஆமா. அப்ப அந்த 2 பேர் வருவாங்க. 3 பேர்ல ஒருத்தவங்க உணவு வாங்குறதுக்காக போவாங்க. வாங்கினவன் நினைப்பானா, இந்த உணவுல சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டோம்னு நினைச்சுக்கோயேன், அந்த 3 குவியலும் நமக்கு கிடைச்சிருமே அப்படின்னு. அந்த 2 பேரும் என்ன நினைப்பானா, வர்றவனை நம்ம போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கு பாதி பாதி ஆயிடும்ல, ஒரு குவியல் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒன்றையா ஆயிடும்ல அப்படின்னு சொல்ல வர்றான். வந்த உடனே அந்த மனிதனை கொலை செஞ்சிடறான். சாப்பாட்டு வாங்கிட்டு வந்தவனை இவன் என்ன செய்யறான், உணவு இவங்க 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஆக மொத்தம் 3 பேருமே இறந்து போயிடுவாங்க. இப்படி பனு இஸ்ரேலுடைய கதையை வரலாறு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஹராமான முறையில
நமக்கு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை தேடினோமையானால், சேமித்தோமையானால் அது எப்படி போகும் என்பது நமக்கு தெரியாது. அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அது உயிர் சேதத்தை ஏற்படுத்தலாம். மழதல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான சோதனைகள்ல இருந்தும் சேதத்துல இருந்தும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தலாம், மற்ற ஆரோக்கியமின்மை ஏற்படுத்தலாம், மருத்துவ செலவை ஏற்படுத்தலாம், குடும்பத்துல பிரிவுகளை ஏற்படுத்தலாம், நம்மளுடைய சந்ததிகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் நான் சொல்லல, குரான்ல அல்லாஹு தாலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு இதெல்லாம் இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து சந்ததிகள் சரியா எங்களுடைய வாழ்க்கையில வரல, எங்களுக்கு பரக்கத் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல முறையில் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நபிமார்கள் சொல்லி காட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹுடைய அந்த நெருக்கடியான மஈஷத்து லொன்கா என்று சொல்லக்கூடிய நெருக்கடியான வாழ்க்கைக்கு முதல் காரணம் அல்லாஹுடைய நினைவிலிருந்து நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை, நமக்கு கொடுத்த ஆயுள் காலத்தை நம்ம புறக்கணிக்கிறதின் காரணமாகத்தான் நெருக்கடியான வாழ்வு கிடைக்குது. அதுல இறைவனை மறக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு காரணம் என்றால் அது பொருளாதாரத்தை ஹராமான முறையில சேகரிப்பதும், சேமிப்பதும், அதை பாதுகாப்பதும், அதை வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பது மட்டும்தான் அந்த பாதிப்பு இந்த உலகத்தில் நம்மை மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதை நம்ம கருத்துல கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில அது எந்த வழியில இருந்தாலும் சரி, இப்ப நம்ம லோனா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய நகையை அடகு வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல மற்ற குழுவுல சேர்றதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு என்னென்ன குழப்பங்கள் ஃபித்னாக்கள் இருக்குதோ அது எல்லாமே ஹராம் தான். அது நம்ம எவ்வளவு பெரிய அதுக்கு வழியை தேடி இது ஹலால் தான் அப்படின்ட்டு நம்ம வந்து வியாக்கானம் பேசினாலும் அது ஹராம் என்பதை இறைவன் தெளிவா சொல்லிட்டான். தெளிவான அறிவையும் நமக்கு கொடுத்து விட்டான். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த தவறை நான் சொல்லக்கூடிய நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி, தௌபா செய்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்ல முறையில நம்ம விட்டு செல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையில விட்டு செல்லணும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹலாலான பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை, அவர்களுக்கான நிம்மதியான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். மஈஷத்த லொன்கா என்று சொல்லக்கூடிய நெருக்கடியான வாழ்வு நம்மளுடைய மரணத்தோடு இன்ஷா அல்லாஹ் முடியட்டும். இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகள் நல்ல முறையில வாழணும் என்றால் நம்மளுடைய பொருளாதாரத்தை நல்ல முறையில சேகரிக்கணும். அதோடு அல்லாஹுடைய நினைவிலிருந்து புறக்கணிக்காத அளவிற்கு எதெல்லாம் நம்மளை வந்து பால்படுத்துதோ அதை நம்ம புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இறைவனுடைய நினைவை விட்டு நாம் புறக்கணித்தோமையானால், இறைவனுடைய நினைவை விட்டு நாம் தூரமாகி விட்டோமையானால் அதாபன் சொஅதா என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஜின் சூராவுல நமக்கு சொல்லி காட்டுதான். எல்லாம் அல்ல அல்லாஹ் நிம்மதியான நிரந்தரமான அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் நமக்கு ஒரு நற்செயலாக நல்வழியாக இருக்கிறதோ அதை தேடி நல்ல முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை சேமித்து அதை நல்ல முறையில் இறைவனுடைய வழியில் செலவழித்து அவனுடைய முஹப்பத்தையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் பெற்று நல்லடியார்களுடைய கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்மளை மறுமையில் எழுப்புவானாக. ஆமீன். أقول قولي هذا أستغفر الله لنا ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.